வணக்கம் மக்களே. நம்ம வீட்டில் வளர்த்த கோழிங்க எத்தனை, இப்போ எத்தனை கோழி நம்ம கிட்ட இருக்கு? இந்த நாய்ங்க நம்ம வீட்டை ஏன் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு பெரிய கோழி, 5 குட்டி கோழி இருந்தது. நாங்கள் ஆரம்பத்தில் 2 கோழி மிஸ் ஆகும்போது காக்கா பருந்து ஏதோ தூக்கிட்டு போதோ அப்படின்னு நினச்சி நாங்கள் கம்முன்னு விட்டுட்டோம். அப்புறம் 3 குட்டி கோழி இருந்தது. அப்புறம் தான் பார்த்தா அந்த வேலி வழியாக சந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட மாதிரி இருக்கும். அது வழியாக நாய்ங்க காலால் மண்ணை சீண்டி காலை உள்ளே விட்டு கோழிங்க தேடி வரும்போது அப்படியே பிடிச்சிக்கிச்சிங்க. நாங்கள் 3வது கோழியை மிஸ் பண்ணும்போது தான் அப்போ தான் கவனித்தோம். பிடிக்க போகிறதுக்குள்ளே அந்த நாய்ங்க தூக்கிட்டு ஓடிடுச்சிங்க. நாங்கள் கோழிங்களை வெளியில் விட்டு மேய விடுவோம். அந்த பழக்கத்தில் பெரிய கோழி என்ன பண்ணிடுச்சு, இந்த பெஞ்சில் ஏறி அதுலேருந்து வெளியில் பறந்து போச்சு. அங்கே நாய்ங்க சுற்றிட்டு இருக்கவே அப்படி பறந்து போன கோழி அப்படியே பிடிச்சிக்கிட்டு 4-5 நாய்ங்க கவிட்டு போயிடுச்சுங்க. நாங்கள் சுற்றி சுற்றி எங்கெல்லாம் தேடுறோம், எங்கேயுமே இல்லை. அப்புறம் மீதி 2 கோழி தான் இருந்தது. அந்த பெரிய கோழி கூட தான் இந்த 2 கோழிங்க வளர்ந்துட்டே இருக்கும். மேயுங்க எல்லாம் பண்ணுங்க. அந்த அந்த கோழி தான் இதுங்களுக்கு காமிச்சு கொடுக்கும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு. அதுங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. இப்போது நைட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் தேடுதுங்க. அவங்க அம்மா கூட்டின்னு போகிற இடம்லாம் உள்ளே கூட்டிட்டு வரும், அடுப்பாண்டை கூட்டிட்டு வரும், செடிக்கிட்ட கூப்பிட்டு போகும். எல்லா இடத்துலையும் போயிட்டு கத்திக்கிட்டே இருந்ததுங்க. எங்களுக்கே பார்க்க பாவமாகிடுச்சு. போய் அடையவே இல்லை. இந்நேரம்லாம் அடைஞ்சிடுங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சு, அடையவும் இல்லை. இப்படி பறந்து போயெல்லாம் கிச்சன் உள்ளே போகிறதுக்கு காமிச்சு கொடுக்கும் அவங்க அம்மா. இப்போ இல்லாததுனால அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. அப்புறம் நாங்கள் அதை பிடிச்சி போயிட்டு நாங்கள் கூண்டில் உட்கார வச்சு அடைய வச்சோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃப்ரீடமாக இருக்க நினச்சது அந்த கோழியோட தப்பா? ஃப்ரீடம் எல்லாம் சேஃப்டி இல்லைன்றத அந்த கோழி நமக்கு புரிய வச்சிருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீன்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.